அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் பேரருளால் இன்றைய காலகட்டத்திலே சுல்தான்பேட்டையிலே நிகழக்கூடிய சில குழப்பமான விஷயங்களுக்கு தெளிவை நோக்கி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் என்பதே ஒரு தெளிவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாழ்நாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா விஷயத்திலும் தெளிவுபடுத்துவது அவசியமானதாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல ஈத்திகாஃப் நேரத்துல தன்னுடைய மனைவியிடம் பள்ளிவாசல் வெளியே இருந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. 2 சஹாபாக்கள் செல்லுவாங்க. ஒரு சந்தேக கண்ணட்டத்தோடு போறவங்க போற ஸ்பீடு நடந்துருக்க நட மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும், அவ்வளவுதான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் கவனிச்சிருவாங்க. போயிட்டு இருக்கிற சஹாபியை கூப்பிட்டு விளக்கம் கொடுப்பாங்க. யாரும் இல்லை, என்னுடைய மனைவி தான். அல்லாஹ்வுடைய தூதரே, நாம எப்படி உங்களை சந்தேகப்பட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நீங்க இன்னைக்கு சந்தேகப்படாட்டாலும் உங்க ரத்த நாளத்துல ஓடுற ஷைத்தான் நாளைக்கு இன்னொரு நாள் ஏதோ ஒரு சம்பவத்துல அல்லாஹ்வுடைய தூதரா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு ஷைத்தான் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இடையே ஊசலாட்டத்தை போடுவான். அப்ப மார்க்கனாலே தெளிவுதான். அந்த அடிப்படையில ஹக்கான சில செய்திகளை இந்த கிளையில நடக்கக்கூடிய பிற மக்களால பரப்பப்படுகின்ற அவதூறான விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொருட்டாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த கொள்கை, இந்த தௌஹீத் கொள்கை இந்த ஊர்ல எப்போது வந்தது, ஆதாரத்தோடு உள்ள செய்திகளை மட்டும் நம்ம பதிவு செய்வோம். இருக்கக்கூடிய செய்திகள், ஆதாரமான செய்திகள் மட்டும் நம்ம இப்போ 1 by 1 பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். 29/4/2001 2001ல இங்க நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் சம்பந்தமாக அன்றைய காலகட்டத்தில் தௌஹீத் எழுச்சி எங்க இருந்ததுன்னா கல்ஃப் கண்ட்ரி, வளைகுடா நாடுல தான் நம்ம ஊரை சேர்ந்தவங்க அங்க இருந்தாங்க. அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஏகத்துவ எழுச்சியே எல்லா இடத்துலயுமே, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா சிடி வரும், அங்க இருந்தா ஆடியோ வரும். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏகத்துவ எழுச்சி நடந்து கொண்டு இருந்தது. டைரக்டா ஊர்ல பெரும்பாலும் இல்லை. அந்த அடிப்படையில இந்த எலெக்ஷனுக்காக கேன்வாஸ் பண்ணுவதற்கு இங்க இருந்து சில சகோதரர்கள் அங்கு உள்ள தௌஹீத் சொந்தங்களுக்கு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது, இவருக்கு இன்னாருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும். நம்முடைய தௌஹீத் கொள்கை சொந்தங்களை ஒன்றிணைத்து அவங்கவுங்க வீட்டுல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினர்கள்லாம் நீங்க சொல்லி இவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுடைய வாக்கு முத்திரையை பதியுங்க இப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, எவிடன்ஸா இருக்குது. அப்ப 2000ல இந்த ஊர்ல சுல்தான்பேட்டையில தௌஹீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தௌஹீத் கொள்கை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை முதலாக நிறுத்திக் கொள்ளுங்க. ஏன் இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்கின்றோம் என்றால், இப்ப இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா தௌஹீத் ஜமாத்தே இந்த ஊர்ல இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த பள்ளிவாசல் ட்ரஸ்டோடைய பள்ளிவாசல், ட்ரஸ்டுக்கு பின்னாடி தான் ஜமாத்தே வந்தது என்ற முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப முதலாவது வைக்கக்கூடிய தவறான அவதூறு என்னன்னா, இந்த ஊர்ல தௌஹீத் ஜமாத்து ஏதோ 2009 2010ல தான் வந்தது அப்படின்னு குற்றச்சாட்டை பதிவு செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம், நாங்களாம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச பிறகுதான் தௌஹீத் ஜமாத் இந்த ஊர்ல வந்தது. அந்த குற்றச்சாட்டு தவறான விஷயம் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. அதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவு செய்யறோம். முதல்ல 2029/4/2001ல இந்த மாதிரி தௌஹீத் சொந்தங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஒன்றிணைத்து அந்த இன்னாருக்கு வந்து நீங்க ஓட்டு போட உங்க குடும்பத்தினரையும் உறவுக்காரன் நண்பர்களையும் ஒன்றிணையும் ஒரு லெட்டர் போகுது. முதலாவது விஷயம் தௌஹீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அனைத்து தௌஹீத் ஜமாத்னு இருந்தது. அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு அப்படின்னு இருந்தது. அந்த கூட்டமைப்பு வந்து கடையநல்லூரை தலைமையமாக கொண்டு சைஃபுல்லா ஹாஜி அவங்க தலைவராக இருந்தாங்க. அவர்களை வைத்து தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் செயல்பட்டு வந்தது. இது வந்து 2002ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னா 3/7/2003 அன்று 3/7/2003 அன்று அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு தலைமையை ஏற்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஊர்ல அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை எடுத்து அதை என்ன பண்றாங்க, தலைமைக்கு
அனைத்து தௌஹீத் தலைமை இருக்குல்ல கடையநல்லூர்ல, அவங்களுக்கு லெட்டர் போடுறாங்க. அதுல என்னென்ன பண்றாங்க, நாங்க ஒரு அனைத்து தௌஹீத் கூட்டமைப்பை அந்த கிளைய சுல்தான்பேட்டையில் ஆரம்பிக்கிறோம். இந்த லெட்டர் போடப்பட்டது, லெட்டரோட எவிடன்ஸ் இங்க இருக்குது. 3/7/2003 3/7/2003 அன்று தமிழ்நாடு தலைமை இருக்குல்ல அனைத்து தௌஹீத் தலைமைக்கு லெட்டர் போடுறாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அனைத்து தௌஹீத் ஜமாத் அப்ப டிஎன்டிஜே கிடையாது, அனைத்து தௌஹீத் ஜமாத் என்ற கூட்டமைப்பு தான் இருந்தது. அடுத்து அதற்கு பதிலாக 5/7/2003 அன்று தலைமையிலிருந்து நீங்க இந்த மாதிரி லெட்டர் போட்டிருந்தீங்க, உங்க ஊர்ல அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளை ஆரம்பிக்க லெட்டர் போட்டிருந்தீங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு தங்களது கிளையை மாநில அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பின் கிளையாக தொடர்ந்து செயல்படுவதற்கு இதன் மூலம் அங்கீகாரம் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்கறாங்க. அது கொடுக்கப்பட்ட நாள் 5/7/2003. இதெல்லாம் 2003 நடக்கக்கூடிய சம்பவங்கள், மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து 12/7/2003 12/7/2003 அன்னைக்கு கடிதத்தை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, எங்க ஊர்ல அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளையை ஆரம்பிச்சிட்டோம், நீங்க எங்க ஊருக்கு என்ன பண்ணணும், ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யணும், அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுகிறது, கடிதம் எழுதப்படுகிறது. இது எப்போ, 12/7/2003. பக்கத்துல நெல்லிக்குப்பத்துல 13/7/2003 அன்னைக்கு பக்கத்துல நீங்க லெட்டர் போட்ட பக்கத்துல கடலூர்ல அனைத்து தௌஹீத் ஜமாத்தோட பொதுக்கூட்டம் இருக்குது. கடலூரும் பாண்டிச்சேரி பக்கம் தான். உங்க மக்களை அங்க வர சொல்லிருங்க, எனக்கு டேட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரிப்ளை கொடுக்கிறாரு. உடனே அந்த சகோதரர்கள், கொள்கை சகோதரர் என்ன பண்றாங்க, தௌஹீத் சகோதரர்கள் இன்னொரு தேதி கேட்டு திரும்ப என்ன பண்றாங்க, லெட்டர் போடுறாங்க. இது நடந்த சம்பவம் எப்போ, 12/7/2003. அப்போ 2003 அன்னைக்கு இந்த ஊர்ல கிளை ஆரம்பிக்கப்பட்டாச்சு, அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளை ஆரம்பிக்கப்பட்டாச்சு, கிளை ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிச்சாச்சு. அதற்கு கிளை நிர்வாகிகள் பொறுப்பேற்று நிர்வாகம் பொறுப்பேற்ற பிறகு பொதுக்கூட்டத்துக்கு என்ன பண்றாங்க, அழைத்து கடிதம் எழுதப்படுகிறது. மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன பண்றாங்க, கிளை ஆரம்பிக்கப்பட்டாச்சு. கிளை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு டிரான்சாக்ஷன் எங்க இருந்து, அனைத்து தௌஹீத் ஜமாத் மாநிலத்துல கடித போக்குவரத்துலாம் வரும்ல, நீ இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அந்த மாதிரியான கடித போக்குவரத்துலாம் வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஏகத்துவம்ங்கிற புத்தகம் இருக்குல்ல, அதற்காக லெட்டர் போடுறாங்க. சுல்தான்பேட்டை கிளை நிர்வாகிகளுக்கு மாநில தலைமையில இருந்து அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பில் இருந்து 18/8/2003. தௌஹீத் ஜமாத்தை ட்ரஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி கிடையாது, ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச பிறகு தௌஹீத் ஜமாத் சொன்னாங்கல்ல, அதற்கான பதில் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். 18/8/2003 என்ன பண்றாங்க, தலைமையில இருந்து சுல்தான்பேட்டை கிளைக்கு கடிதம் வருகிறது. என்ன கடிதம் வருது, நாங்க ஏகத்துவம் என்ற மாத இதழை வெளியிடுறோம், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மக்களிடத்துல அதை கொண்டு செல்லுங்க என்ற கடிதம் வருது. அதற்கான ஆதாரம். அடுத்து 27/8/2003 அதுல என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய தௌஹீத் சொந்தங்கள் என்ன பண்றாங்க, அங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. எங்க போடுறாங்க, அங்க கல்ஃப்ல ரியாத்ல மீட்டிங் போட்டு இந்த மாதிரி சுல்தான்பேட்டையில ஏகத்துவத்தை பரப்பக்கூடிய அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளை ஆரம்பிக்கப்பட்டாச்சு. 2003 27/8/2003 அங்க தீர்மானம் போடுறாங்க. தீர்மானத்துடைய நகல் அதுல மாதம் 1000 ரூபாய் சுல்தான்பேட்டை அனைத்து தௌஹீத் ஜமாத்துக்கு நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போடுறாங்க. அதுல என்ன பண்றாங்க, அதுலயே தான் இந்த பள்ளிவாசல் தௌஹீத் மர்கஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் அங்கதான் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ஊர்ல தௌஹீத் பள்ளிவாசல் கிடையாது. உடனே என்ன பண்றாங்க, நாம தௌஹீத் பள்ளிவாசல் மர்கஸ் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாங்க, அந்த லெட்டர்லயே பதிவு செய்து என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. என்னைக்கு நடக்குது இது, 27/8/2003. இதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, 3/10/2003 3/10/2003 என்ன நடக்குன்னா, தௌஹீத் ஜமாத் தலைவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர் சகோதரர் ஜின்னா, அவங்களுக்கு 3/10/2003 2003 நீங்க இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத் பில் புக் அனுப்புனீங்க, கஸ்டம்ஸ்ல புடிங்கிட்டான், அதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு பில் புக் மிஸ் இல்ல, சாட்சியா 2 பேர் சைனை போட்டு இங்க உள்ள தலைவருக்கு அந்த லெட்டர் வருது. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, வேற லெட்டர் அந்த ஊர்ல அந்த காலகட்டத்தில் 15/10/2003 ஒரு 12 நாள் கழித்து ஒரு சகோதரர் இங்க வந்திருக்கிறார் ஊருக்கு. அவர்கிட்ட அடுத்த பில் புக் என்ன பண்றாங்க, பில் மிஸ் ஆயிடுச்சு இல்ல, அதே தௌஹீத் ஜமாத் பில் புக் என்ன பண்றாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. அது என்னைக்குன்னா 15/10/2003. அதுக்குள்ள ஆதாரம்
தௌஹீத் ஜமாத் பில் புக், அந்த லெட்டர்ல வார்த்தைகள் இருக்கு, தௌஹீத் ஜமாத் பில் புக் நாங்க கொடுத்து அனுப்புறோம். அடுத்து 22/10/2003 அனைத்து தௌஹீத் ஜமாத். அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் தான் இருந்தது, டிஎன்டிஜே கிடையாது. அதுக்கு பிறகு தான் டிஎன்டிஜே வந்து வருது. இதுல இருந்து வருது விளக்க சொல்றோம். அனைத்து தௌஹீத் ஜமாத் 22/10/2003 சுல்தான்பேட்டை கிளைக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? நீங்க உங்க கிளை நிர்வாகத்தில் நடக்கும் ஜிம்மா வசூல்ல மாதம் ஒரு ஜிம்மா வசூல மாநில தலைமைக்கு அனுப்புங்க. இப்ப இருக்குல்ல 6 மாசம் ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜிம்மாவை மாநில தலைமைக்கு அனுப்ப சொல்லுவாங்க. இது என்னைக்கு நடக்குது? 22/10/2003 அன்று மாநில தலைமை அன்றைக்கு இருந்த அனைத்து தௌஹீத் ஜமாத் சுல்தான்பேட்டை கிளை நிர்வாகிகளுக்கு ஜும்மாவில ஒரு மாதத்தில் ஒரு ஜும்மாவுடைய வசூலை மாநிலத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தலைமையில இருந்து கடிதம் வருது. அன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் எங்க இருந்து வருது? உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாமே நம்ம ஆதாரத்தோட தான் பதிவு செய்வோம். அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்களை வைத்துக் கொண்டு தான் இதை நம்ம பதிவு செய்யறோம். ட்ரஸ்ட் பத்தி பேச போறோம். ட்ரஸ்டுடைய உறுப்பினர்கள் அன்றைய காலத்துல இப்ப ட்ரஸ்ட்ல இருந்த வைஸ் சேர்மன் அவர் இருக்கிறாரு, பொருளாளராக இருந்த 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களை வைத்துக் கொண்டு தான் இதை ஆதாரத்தோட பதிவு செய்யறோம். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, 2/11/2003 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு சுல்தான்பேட்டையில அட்ரஸோட அது என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க அவர்கள் அனுப்புனாங்கள சந்தா மாதம் அந்த சந்தாவெல்லாம் வாங்கி கொண்டு இவங்க பதில் கொடுக்குறாங்க. இந்த டேட்ல இன்னார் மூலியமாக எங்களுக்கு சந்தா வந்தது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, தாவாவை வளர்ப்பதற்கான உதவிகளை அவங்ககிட்ட கேட்கறாங்க. நாங்க என்ன பண்றோம், ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு பெண்கள் இந்த வீட்டை செலக்ட் பண்ண, அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, இதுல இருக்குது, இந்த தெருவுல இந்த வீட்டுல பெண்கள் பயணம் நடத்தணும், இதுல இத்தனை பெண்கள் இத்தனை ஆண்கள் வந்தாங்க, இதுல வந்து அப்போ எம்எஸ் சுலைமான், இந்த வீட்டுக்கு எம்எஸ் சுலைமான் யாரு? அப்ப ட்ரஸ்ட் இருந்ததா? கிடையாது. ட்ரஸ்டோட மெம்பரா? கிடையாது. நம்ம ஜமாத்தோடைய தாய், அவர் வந்து உரையாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி வந்து குறை நீட்டுறாங்க, பெண்கள்லாம் வந்து ஆர்வமா கலந்து கொண்டாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் உங்களுடைய உதவியை நாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லெட்டர் போடுறாங்க. அடுத்து பாருங்க, சுல்தான்பேட்டை இஸ்லாமிய நண்பர்கள் குழுல அவங்களுக்கும் 2003 தௌஹீத் ஜமாத்துக்குள்ள தொடர்பு நிறைய இருந்திருக்கு. ஊர்ல வந்து தௌஹீத் கொள்கை வளர்வதற்கும் இந்த மாதிரி பள்ளிவாசல் மர்கஸ் வளர்வதற்கும் அதிகமான பொருளாதார உதவியை அந்த சகோதரர் செஞ்சிருக்காங்க. அந்த சகோதரருக்கு நீங்க துவா செய்யுங்க. அவர்கள் மூலமாக தான் இந்த ஊர்ல தௌஹீத் கொள்கை அதிகமா பொருளாதார ஏன்னா எந்த ஒரு கொள்கை எந்த ஒரு வழக்கும் பொருளாதாரம் அஸ்திவாரம். அதை யாரு செஞ்சிருக்கா? அதற்கு ஆதாரமான பல லெட்டர். இவங்க ஒவ்வொரு மாதமும் தௌஹீத் ஜமாத் சுல்தான்பேட்டையில என்னென்ன பண்ணணும், என்னென்ன செலவினங்கள், இதுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்க. 11/11/2003 அந்த அட்ரஸுக்கு தான் இவங்க கடித போக்குவரத்து நடந்திருக்கு. அட்ரஸ் மாறின உடனே கடிதத்தை அனுப்புறாங்க, இந்த இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டோம், அட்ரஸ் மாறிடுச்சு, அதனால நீங்க வரக்கூடிய காலகட்டத்துல இந்த அட்ரஸுக்கு உங்கள் கடித போக்குவரத்து வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு யார் அனுப்புறா? இன்னைக்கு வருது 11/11/2003 இந்த அட்ரஸுக்கு இனிமே உங்களுடைய கடித போக்குவரத்தை வைத்துக் கொள்ளுங்கன்னு என்ன பண்றாங்க, பேரை போட்டு தௌஹீத் ஜமாத் தலைவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. தௌஹீத் ஜமாத் இந்த ஊர்ல இல்லன்னாங்கல்ல, 2003லயே தௌஹீத் ஜமாத் இந்த ஊர்ல இருந்திருக்கு. ட்ரஸ்டுக்கு பின்னாடி தான் ஜமாத்துக்குறாங்கல்ல, ட்ரஸ்ட் வர 2005 தான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்பாகவே 3 வருடங்களாக இங்க என்ன ஆயிருக்குது, தௌஹீத் ஜமாத் செயல்பட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யும். அடுத்து பாருங்க 13/12/2003 இது என்னன்னா, இந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் ஜமாத்துக்கு நிறைய லெட்டர் கொடுப்பாங்கல்ல, மருத்துவ உதவி கொடுங்க இல்லன்னா பஞ்சாயத்து இந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்கல்ல. 13/12/2003 அன்றைக்கு ஒரு சகோதரர் பேர் சொல்ல விரும்பல, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு உதவி கேட்டு, ஒரு பொருளாதார உதவி கேட்டு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை தௌஹீத் ஜமாத் எப்ப போட்டிருக்காரு, இது ஊர் மக்களுடைய எவிடன்ஸ். தௌஹீத் ஜமாத் 2003 இந்த ஊர்ல இருந்திருக்கான ஆதாரம். அடுத்து வந்து இது வந்து தௌஹீத் ஜமாத் 22/12/2003 தௌஹீத் ஜமாத்துடைய கிளை இருந்திருக்கல, அனைத்து தௌஹீத் ஜமாத் கிளை அவங்க ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதத்துல என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது, இத்தனை ஆண்கள் பயான் இத்தனை பெண்கள் பயான் இப்படி எல்லாம் நடந்துன்னு சொல்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதை மாநில தலைமைக்கு அனுப்புறாங்க. எங்க இருந்து போகுது, சுல்தான்பேட்டை கிளை நிர்வாகம் மாநில தலைமைக்கு. அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, தௌஹீத் ஜமாத் இல்லன்னா ஏன் இங்க இருந்து அவங்க லெட்டர் அனுப்புறாங்க, அனைத்துக்கான ஆதாரம் இந்த மாதத்துல இந்த டேட்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் இவங்க எங்க அனுப்புறாங்கன்னா, ஒவ்வொரு மாதம் தொடர்புல இருந்திருக்காங்க. ஃபித்ரா இருக்குல்ல, ஃபித்ராவுடைய வசூல் சம்பந்தமா நிறைய பேசியிருக்காங்க. ஃபித்ராவுடைய வசூல் அந்த ஊர் பேரெல்லாம் போட்டு கனகாப்பேட்டை, புதுநகர், ஓதியம்பேட்டை, தென்னெல்லி, ஜெய்ஜே நகர், சுல்தான்பேட்டை நாங்க ஃபித்ரா செய்தோம், உங்க மூலியமாக பெற்றுக்கொண்டோம், நீங்க அனுப்புன
ஃபித்ரா அனுப்புனீங்கல்ல, அந்த பணத்தை இந்தந்த ஊருக்கு இந்தந்த இடத்துக்கு இவ்வளவு நாங்க யாருக்கு கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன்? சோதரர்களுக்கு அனைத்து தௌஹீத் ஜமாத்துல இருந்து என்னைக்கு போகுது லெட்டர்? 22/12/2003 சிபாவுக்கு போகுது. இங்க இருந்து இங்கோட தலைவர் அனுப்புறாரு. அடுத்து பாருங்க, இந்த அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு இருக்குல்ல, மாநில தலைமை அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பகுதி எங்கெல்லாம் சேர்ந்துன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, சங்கராபுரம், இந்த பகுதியே ஒரு பொறுப்பு மாதிரி இந்த பகுதியெல்லாம் சேர்த்து தாவா வளர்ப்பதுக்கு இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு எது அனைத்து தௌஹீத் ஜமாத் அதுல யார் யார் வர்றா? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், பாண்டிச்சேரி, இந்த 4 மாவட்டத்துக்கும் ஒரு தலைவர், செயலாளர். இப்ப பாண்டிச்சேரி தனி மாவட்டமா இருக்குல்ல, அன்றைய காலத்துல ஸ்ட்ரென்த் கிடையாது, அப்பதான் தௌஹீத் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 4 மாவட்டத்துக்கு சேர்ந்து என்ன பண்றாங்க? நிர்வாகிகள். இது என்னைக்கு இந்த விஷயம் இருக்குன்னா 25/1/2004. அதுல நம்ம ஊரை சேர்ந்த சகோதரர் ஜின்னா அவங்க இந்த அனைத்து மாவட்டம் 4 மாவட்டம் இருக்குல்ல, துணை தலைவராக செலக்ட் செய்யப்பட்ட அந்த லெட்டர். 2004ல இந்த 4 மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து இருந்திருக்கு. அதுல நம்ம ஊரை சேர்ந்த அந்த 4 மாவட்டத்துடைய துணை தலைவராக அது தலைமையில இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்லி. அடுத்து தௌஹீத் ஜமாத் இந்த ஊர்ல இல்லங்கிறாங்கல்ல, 31/3/2004ல தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சுட்டாங்க, டிஎன்டி ஆரம்பிச்சுட்டாங்க. தௌஹீத் ஜமாத்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு இருந்தது. அதை என்ன பண்றாங்க, சில நிர்வாக சிக்கலுக்காக, அதே தான் பிரிஞ்செல்லாம் வரல, பிரிஞ்செல்லாம் வராமையே நிர்வாக சிக்கலுக்காக என்ன பண்றாங்க, சில அட்மினிஸ்ட்ரேஷன் சில விஷயத்தை சரி பண்ணதுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டா ஆர்கனைசேஷனை கரெக்டா செட்டப் பண்ண சொல்லி பைலாக் எல்லாம் போட்டு பக்காவா லீகலா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி என்ன பண்றாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிக்கிறாங்க. எது மாறுது? பிரிஞ்செல்லாம் இல்ல, அனைத்து தௌஹீத் ஜமாத் அப்படி என்ன ஆகுது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா மாறுது. அது மாறப்பட்ட உடனே சுல்தான்பேட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் அவருக்கு மெம்பர் கார்டு கொடுத்திருக்காங்க. எப்போ? சுல்தான்பேட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் 31/3/2004ல அவருக்கு மாநில தலைமையில இருந்து இந்த ஊர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக ஜமாத்தே இல்லைன்னாங்கல்ல, இந்த ஊரை சேர்ந்தவருக்குள்ள மெம்பர் கார்டு. அடுத்து என்ன பண்றாங்க, 28/4/2004ல கடிதம் அனுப்பப்படுகிறது. என்ன அனுப்பப்படுது? நாங்க நிறைய பெண்கள் பயான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆம்பிளிஃபையர் இல்ல, மைக் ஸ்பீக்கர்லாம் தேவைப்படுது, அதுக்கு பொருளாதார உதவி செய்யுங்கன்னு யாருக்கு அனுப்புறாங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு சுல்தான்பேட்டையில இருந்து என்ன போகுது, கடிதம் செல்கிறது. அதற்கான எவிடன்ஸ். அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அது வரைக்கும் நல்லா கவனிங்க, அனைத்து தௌஹீத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அதற்கு பிறகு வருகின்ற லெட்டர் பேட்ல என்னது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எப்போ வருது? லெட்டரோட டேட் 10/9/2004. 10/9/2004லேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லெட்டர் பேடு சுல்தான்பேட்டை. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்படுகிறது 2005. பின்னாடி சொல்றேன், அதுக்கு பின்னாடி தான் ஜமாத்துங்கறாங்கல்ல. சுல்தான்பேட்டையோட எவிடன்ஸ் 10/9/2004லேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கப்படுகிறது. இது என்ன லெட்டர்னா, பொதுக்கூட்டம் போடுவதற்கு கடிதம் அனுப்புறாங்க. எஸ்பி ஆபீஸுக்கு பெர்மிஷன் கேட்டு, நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிச்சிருக்கோம், இது நாங்க இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட போறோம், ஒரு 2000 பேர் வருவாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆபீஸுக்கு கடிதம் போடப்படுகிறது. இதோட டேட் என்ன? 10/9/2004. 2004ல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயர் மாற்றப்பட்டு அந்த லெட்டர் பேட் சுல்தான்பேட்டை கிளையில பயன்படுத்தப்பட்ட லெட்டர் பேட், எஸ்பி ஆபீஸுக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர் பேட், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர் பேட். அடுத்து 14/9/2004 அன்றைய காலகட்டத்தில் தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கை சொந்தங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தது, உள்ளூர் வாசிகள். அப்ப லா அண்ட் ஆர்டர் வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அதுல என்ன போடுறாங்க தெரியுமா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரசிடென்ட் அன்று இருந்த ஒரு பேரை போட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரசிடென்ட். இது எப்போ வருது? 14/9/2004. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ங்கிற வார்த்தையை பாண்டிச்சேரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்பி ஆபீஸ் பதிவு செஞ்சு என்ன அனுப்புறாங்க, லா அண்ட் ஆர்டர் வரும், உங்களுடைய மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடிதம் பாண்டிச்சேரி எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நம்ம ஜமாத்துக்கு வந்தது. இப்ப நாம போய் கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, ஏன் எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவங்க சொல்றாங்க, இது என்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இது பாண்டிச்சேரி தானே, நீங்க எப்படி இங்க நீங்க கேட்கலாம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, மாநில நிர்வாகத்தோடு இது சம்பந்தமா ஆலோசிக்கிறாங்க. ஆலோசிக்கும் போது அவங்க என்ன நிர்வாகம் அந்த அன்றைய காலகட்டத்தை என்ன மசூரா வைக்கிறாங்க, சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் மாநிலம் வேற தானே, நீங்க எங்க கீழே செயல்படுங்க, எங்க கீழே தானே செயல்பட்டு கொண்டு வருகிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க,
புதுவை தௌஹீத் ஜமாத்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அது என்ன பண்றாங்க, மாநிலத்துடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குல்ல தலைமை, அதனோட அனுமதியோடு அதுல இருக்குது. நாங்க வந்து அதன் கண்ட்ரோலுக்கு தனிச்சு கிடையாது, நல்லா கவனிக்கணும், இது தனிச்சுலாம் கிடையாது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்றாங்க, மாநிலத்தோட இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. மாநிலத்துடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயரில் பதிவு செய்ய மறுத்துவிடவே தலைமையின் அனுமதியோடு, இது லெட்டர் எவிடன்ஸோட இருக்குது, தலைமையோட அனுமதியோடு நாங்க பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ணோம், புதுவை தௌஹீத் ஜமாத், புதுவை தௌஹீத் ஜமாத் நாங்க என்ன பண்றோம். இது எப்ப நடக்குது, 7/10/2004. அதுக்கு முன்பாகவே என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லெட்டர் பேட் நம்ம பயன்படுத்துறத சொன்னோம். கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கே வந்து லெட்டர் ரிப்ளை வருது, பேரோட வருது. இந்த மாதிரி பிரச்சனை சட்ட சிக்கல் வர்றதுனால மாநிலத்துடைய அனுமதியோடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநிலத்தின் அனுமதியோடு இந்த லெட்டர்ல போட்டிருக்காங்க, புதுவை தௌஹீத் ஜமாத் அதிலே போட்டிருக்காங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையின் அனுமதியோடு புதுவை தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் பதிவு செய்து செயல்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற எவிடன்ஸ். சோ வந்து அதுவும் புதுவை தௌஹீத் ஜமாத் என்னது, இவங்க சொல்லுவாங்க புதுவை தௌஹீத் ஜமாத் ஒண்ணு இருக்கு, அதுக்கும் ஜமாத் டிஎன்டிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிம்பாங்க. அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இது வருது. அதே மாதிரி விழுப்புரத்துல இருந்து ஜமாத்துல் உலமா சபையில இருந்து அதுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க புதுவை தௌஹீத் ஜமாத்ல இருந்து. அப்ப அவங்க வந்து தன்னை இன்ட்ரோ பண்றாங்க, அறிமுகம் செய்யறாங்க அந்த மக்களுக்கு. ஏன்னா அது வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல இருந்தது இல்ல, இப்ப என்ன புதுசா வந்திருக்கு, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்ல. புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட ஜமாத்துல்லா சபைக்கு ஒரு கடிதம், ஒரு விஷயத்துக்காக கடிதம் போக்குவரத்து, அதுல பயன்படுத்துறாங்க. முதல் வார்த்தை என்ன பயன்படுத்துறாங்க தெரியுமா, புதுவை தௌஹீத் ஜமாத் புதுவையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும், இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைப்பு. முதல்ல ஏன் அவங்க கன்ஃபியூஷன் வரக்கூடாது, என்னப்பா புதுசா இருக்கு நீ யாருப்பான்னு கேட்டக்கூடாது இல்ல. நாங்க ஒண்ணுதான், இங்க வந்து சில பிரச்சனைக்கான இந்த பேரை மாத்திருக்கோம். முதல் லெட்டர்ல, அதாவது முதல் சென்டென்ஸ் என்ன, அப்ப நம்ம படிப்பான். முதல்ல என்ன பதிவு செய்யறாங்க, நாங்க புதுவையில தௌஹீத் அந்த பரப்புவதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கீழ் இயங்கும் அமைப்பு அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள எவிடன்ஸ். இப்ப நல்லா கவனிங்க, தமிழ்நாடு தௌஹீத் மர்கஸ் ஒன்னு இடம் வாங்கணும்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்ததுல, அதனுடைய ஆக்டிவிட்டி இப்ப வருது, அதனுடைய செயல்பாடு எப்போ வருது, 15/3/2005 வருது. 15/3/2005 இப்ப நம்ம இருக்குல்ல பள்ளிவாசல் ஏஆர் நகர் 4 பிளாட், அதை வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட், இந்த மாதிரி நம்ம இத்தனை மாதத்துல நம்ம வந்து அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நல்லா கவனிங்க, 15/3/2005 இது வரைக்கும் முதல்ல அனைத்து தௌஹீத் ஜமாத் லெட்டர் போக்குவரத்து இருந்தது. தௌஹீத் ஜமாத்னு அந்த வார்த்தையோட லெட்டர் போக்குவரத்து மக்களும் கொடுத்திருக்காங்க, இவங்களும் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அந்த பள்ளிவாசல் இப்ப இருக்குல்ல, அந்த இடத்தை ரிஜிஸ்டர் செய்யப்படுவதற்கு ஒரு சகோதரர், இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்ல உள்ள ஒரு சகோதரர் பேர்ல அந்த இடம் வந்து அக்ரிமெண்ட் போடப்படுது. அந்த இடம் என்ன பண்ணது, அக்ரிமெண்ட் போடப்படுது. அதுல எந்த விதமான டெசிக்னேஷன் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுவை தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்குது. அவங்க பேர்லயும் அது ரிஜிஸ்டர் செய்யப்படவில்லை. நல்லா கவனிங்க, அவங்க பேர்லயும் ரிஜிஸ்டர் செய்யப்படல. இப்ப இஸ்லாமிய ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர்கள் பேர்லயும் இது ரிஜிஸ்டர் இந்த அக்ரிமெண்ட் போடுறது உடன்படிக்கை போடப்படல, தனிநபர் பேர்ல போடப்படும். எப்ப இது இந்த டேட்டை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 15/3/2005 ரொம்ப முக்கியமான விஷயம். 15/3/2005 4 பிளாட், ஒவ்வொரு பிளாட்டோட ரேட் 80,000 ரூபாய், மொத்தம் 3,20,000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 5,000 ரூபாய் கொடுத்து இதுல தனிநபர் பேர் தான் இருக்குது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் ஜமாத் நிர்வாகி இருந்தவர் தான் இவர் பேர்ல, ஆனா ஜமாத் நிர்வாகி பேர் வரல. இதுவரைக்கும் மற்ற லெட்டர்ல எல்லாம் ஜமாத் தலைவர் வந்து பேரோட வந்ததுல, இதுல ஜமாத் பேர் வரவில்லை, தனிநபர் பேர் வந்திருக்கு. ஒன்று மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. இப்ப இஸ்லாமிய ட்ரஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கல, அந்த பேரும் இது இல்லை. கரெக்ட்டுங்களா? இது என்ன டேட்னு பாருங்க, 15/3/2005. அடுத்து பாருங்க, 15/3/2005 2 வாரத்துல இந்த அக்ரிமெண்ட் போட்டாச்சா. ஒரு சகோதரருக்கு ஒரு லெட்டர் போகுது, நாங்க இந்த மாதிரி ஒரு 4 பிளாட் தௌஹீத் மர்கஸ் வாங்க போறோம். வார்த்தை இருக்குது இல்ல, தௌஹீத்னு வார்த்தை இருக்கு, மர்கஸ்னு இருக்குது. தௌஹீத் மர்கஸ் வாங்க போறோம், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு போல, நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு தௌஹீத் மர்கஸ் வார்த்தை இருக்குது. இதோட டேட் வந்து 31/3/2005.
மூணாவது மாசம் 2005, அப்பெல்லாம் இஸ்லாமிய ட்ரஸ்ட் கிடையாது. இஸ்லாமிய ட்ரஸ்ட் கிடையாது. 31/3/2005. சரிங்களா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இடம் வாங்க போறாங்க. ஏற்கனவே இடம் வாங்கணும் டிஸ்கஷன் பண்ணாங்க. 2003ல நான் லெட்டர் ஒன்று காட்டு. சரிங்களா, இப்போ இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. 4 பிளாட்ல 2 பிளாட் இடம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இந்த டேட்டை பாருங்க, 1/5/2005. சரிங்களா, இதுல வந்து என்ன பதிவு செய்யப்படுதுன்னா, நாங்க தௌஹீத் சென்டர் வாங்க போறோம். 7/5/2005 எஸ்எம் பாக்கர் வர்றாரு. எஸ்எம் பாக்கர் யாருன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிர்வாகி. சரிங்களா, அவரு இது விஷயமா டிஸ்கஸ் பண்ண வர்றாரு. இந்த லெட்டர் போகும்போதும் இஸ்லாமிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்படவில்லை. இஸ்லாமிய ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு பின்னாடி தான். அப்ப வந்து இடம் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது யாரு? அன்றைய காலகட்டத்தில் இருந்த தௌஹீத் ஜமாத்தோட நிர்வாகி பேர்ல அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த பேர்ல தௌஹீத் ஜமாத் நிர்வாகி பேர் இல்ல. இப்ப சொல்றாங்க இஸ்லாமிய ட்ரஸ்டோட இடம். அந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட் இல்ல. நல்லா மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்ட உடனே சம்பந்தமா எஸ்எம் பாக்கர் வர்றாரு. இடம் வாங்குற சம்பந்தமா நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கன்னு. அதே மாதிரி எஸ்எம் பாக்கர் வர்றாரு அந்த டேட்ல. அது வந்து பேசிட்டு போறாரு. அதற்குள்ள ஆதாரம் பேசிட்டு போன பிறகு அதற்குரிய ஆதாரம் இதுல இருக்கு. இதுக்கு இடையில 22/7/2005 இதுக்கு இடையில வந்து லோக்கல்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. அது உதவி கேட்டு தௌஹீத் ஜமாத்னு வருது. இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும்போது, இடம் பர்ச்சேஸ் பண்ண வேலை நடக்கும் போது என்ன வருது? தௌஹீத் ஜமாத் ஊர் மக்கள் இருந்து ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்காக என்ன பண்றாங்க? கடிதம் அனுப்புறாங்க. அதுக்குள்ள ஆதாரம் இப்ப பாருங்க, நல்ல மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. 16/6/2005 16/6/2005 தான் இஸ்லாமிய ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. என்னைக்கு? அதாவது 2 மாதத்துக்கு முன்பாக 3வது மாசம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இடம் வாங்கணும்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்குள்ள ஆதாரம் இருக்குது. சரிங்களா, அப்ப இஸ்லாமிய ட்ரஸ்ட் பேர் வெளியில வரல. ஆனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டவர் தௌஹீத் ஜமாத் நிர்வாகி. ஊர் மக்களுக்கு எல்லாம் அவர் தௌஹீத் ஜமாத் சேர்ந்தவர்னு அடையாளம் தெரியும். அதுக்கு பிறகு 16/3 அப்பதான் இஸ்லாமிய ட்ரஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது. இஸ்லாமிய ட்ரஸ்ட் சொல்றாங்கல்ல, அந்த இடம் எங்களுக்கு தான் சொன்னாங்க. அந்த இடம் எப்ப ரெஜிஸ்டர் பண்ணப்படுது? 16/6/2005. அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. 26/7 அந்த 2 மாசம், அந்த 1 மாசம் கழிச்சு இஸ்லாமிய ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. பண்ணிட்டு 1 மாசத்திலேயே எந்த டேட்னு பாருங்க, 26/7 முதல் 2 பிளாட் ரெஜிஸ்டரே பண்றாங்க. 1 மாசத்துல போன லெட்டர்லாம் தௌஹீத் மர்கஸ்னு இஸ்லாமிய ட்ரஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கப்படுது? 16/6/2005. 1 மாசம் 26/7/2005 இஸ்லாமிய ட்ரஸ்ட் பேர்ல 2 இடங்கள், முதல் 2 இடங்கள் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் விஷயத்தை சொல்லிடுவோம். அன்றைய காலகட்டத்தில் நம் ஜமாத்துக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தது. எல்லா ஊர்லயுமே தௌஹீத் ஜமாத் பேர்ல பள்ளிவாசல் இடம் வாங்கல. ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் சிக்கல் வந்திருக்கிறது. சிக்கல் வரும்போது நம்ம பள்ளி கட்டணும், ஜமாத் பேர்ல கட்டினா வக்ஃப்ல இருந்து நிறைய பிரச்சனை அந்த ஊர்லயும் வந்திருக்குது. வந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்களே, ஜமாத் நிர்வாகங்கள் சேர்ந்தவங்களே அந்த நேரத்தில் அதை எடுத்தது சரியான முடிவு. நம்ம குறை சொல்லல, ஏன்னா நமக்கு கொடுவதற்கு இடம் வேணும். அந்த அடிப்படையில் முடிவெடுத்து இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல முதல்ல தௌஹீத் மர்கஸ் தான் பொழுது ட்ரஸ்ட் பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வாங்கப்பட்டு இருக்கிறது. அந்த ட்ரஸ்டை சேர்ந்தவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சரிங்களா, அந்த அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் மத்தியில என்ன தெரியும், ட்ரஸ்டின் பேர் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்பதானே ட்ரஸ்டின் பேரை வெளியில தெரியும். இது வரைக்கும் தெரியுமா? தெரியாது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாகிகள் எல்லாம் தௌஹீத் ஜமாத்காரங்க தான். தௌஹீத் ஜமாத்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, பள்ளிவாசலுக்கு வசூல் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்த முடியும், ஆனாலும் இஸ்லாமிய ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வச்சு சுட்டி காட்டி நம்ம ஜமாத்துல தான் இருக்கிறோம், ஜமாத்துடைய இதுதான், ஜமாத்துடைய மக்கள் தான் வசூல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் இஸ்லாமிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டு 2 இடங்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டாச்சு. அடுத்து பாருங்க, இதுக்கு இடையில இந்த ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட பிறகு 14/8 அடுத்த மாசம் நமக்கு மடுகரை இருக்குல்ல, மடுகரை கிளை, அங்க வந்து கிளை ஆரம்பிக்கிறாங்க. யார் போய் ஆரம்பிக்கிறா, யார் இந்த ட்ரஸ்டோடைய சேர்மனா இருக்கிறாரோ அவர் போய் நிர்வாகத்தில் இருந்து கொண்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பித்த நோக்கம் பள்ளிவாசல் ஜமாத் பேர்ல வாங்கப்பட முடியல, சிரமங்கள் இருக்குது. அதனால ஒரு ட்ரஸ்ட் பேர்ல வாங்கி கொண்டு பள்ளிவாசல் ஆரம்பிக்கலான்னு அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாள்ல 2 பிளாட் ரெஜிஸ்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த மாசம் புதுவை தௌஹீத் ஜமாத் சார்பாக மடுகரை கிளை ஆரம்பிக்கப்படுது. அதுல போய் அந்த நிர்வாகத்தில் உள்ள சகோதரர் போய் கலந்துக்கிறார்.
அதற்குரிய ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து இந்த 2 பிளாட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுருச்சா, இந்த 2 பிளாட் பெண்டிங் இருக்குல்ல, அமௌண்ட் வருது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிளாட்டோட ரேட் எவ்வளவு? 80,000. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு 7 தவணையாட்டு 1,36,000 ரூபாய் 7 தவணை லிஸ்ட் இருக்குது. மேலேயே வந்து என்ன பண்றாங்க, தௌஹீத் மர்கஸ், இது அவங்களுடைய லெட்டர். தௌஹீத் மர்கஸ் ஆரம்பிப்பதற்கு வருகின்ற எவ்வளவு அமௌண்ட், அந்த 2வது பிளாட், முதல் 2 பிளாட் முடிச்சிட்டாங்க. இதுல வந்து அந்த 1,00,000 ரூபாய் தௌஹீத் மர்கஸ் பள்ளிவாசலுக்காக சுல்தான்பேட்டை நிதி உதவி என்ன பண்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இது ஆதாரத்தோட 7 தவணையா வந்திருக்கு. என்னென்ன தவணைங்கிற அடிப்படையில் இருக்குது. அடுத்து பாருங்க, 17/7/2006, அதாவது 4 பிளாட்ல 2 பிளாட் ரெஜிஸ்டர் முடிஞ்சிருச்சு, இங்க 2 பிளாட் பெண்டிங் இருக்கு. அதுக்கு இடையில மாநில தலைவர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் என்ன பண்றாங்க, சுல்தான்பேட்டைக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு, ஒரு ஆம்புலன்ஸ். அன்னைக்கு நம்ம ஜமாத்துக்கு புதுவை தௌஹீத் ஜமாத், அன்றைக்கு பேர்ல புதுவை தௌஹீத் ஜமாத் தானே, ஆம்புலன்ஸ் மக்களுக்கு அர்ப்பணிக்க வர்றாரு. அதற்குரிய பத்திரிகை செய்தி அவர் பேரோட, ஜமாத் பேரோட. என்னைக்கு இது நடக்குது, 17/1/2006. அவர் பாண்டிச்சேரிக்கு வர்றாரு, சுல்தான்பேட்டைக்கு வர்றாரு. வந்து ஆம்புலன்ஸ அதுல வந்து ட்ரஸ்ட்ல உள்ள நிர்வாகிகள் அதுல இருக்கிறாங்க. சரிங்களா, வந்தவர் என்ன பண்றாரு, வந்துட்டு அப்படி போகல, மர்கஸ் இடம் வாங்குறாங்கல்ல, அதை பார்த்துட்டு போறாரு. ட்ரஸ்டோட இடத்தையும் அவர் வந்து பார்க்கணும். ட்ரஸ்டோட இடம் தானே, ட்ரஸ்டுக்கும் ஜமாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அன்றைய மாநிலத்தில் இருக்க அந்த இடத்தையும் பார்த்துட்டு போகணும். அந்த இடத்தை பள்ளிவாசல் வாங்குறதுக்கு இடத்தை வந்து என்ன பண்ணிக்கிறார், பார்வையிட்டு செல்கிறார். அந்த வந்த டேட் இது வந்து பத்திரிகை செய்தி. சுல்தான்பேட்டை புதிய தௌஹீத் ஜமாத் மூலமாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்போட பத்திரிகை செய்தி. அடுத்து பாருங்க, 3வது மாசம் 2006 3வது மாசத்துல பேலன்ஸ் 2 பிளாட்டும் இஸ்லாமிய ட்ரஸ்ட் பேர்ல ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது. இதுக்கு பிறகு நம்ம இடத்துல, இப்ப எங்க இடத்துல உள்ள இதெல்லாம் எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் 2007 இருந்து எங்கள்கிட்ட கணக்கு வழக்கு இருக்கு. 2007 இருந்து கணக்கு வழக்கு. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, இதோட கணக்கு வழக்கு நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க. இது கூட அல்லாஹ்வுடைய உதவி கூட நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கணக்கு வழக்குல பார்த்தோம்னா சுமார் 12 லட்சம் வரைக்கும் நம்ம ஜமாத் இருக்குல்ல, டிஎன்டிஜியோட ஜமாத் இருக்குல்ல, அதுல இருந்தே கட்டுமானத்துக்கு மேல உள்ள கட்டுமானத்துக்கு அதெல்லாம் எவிடன்ஸோட எந்தெந்த டேட்ல இதுக்கு சிமெண்ட்டுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, கல்லுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, ஜல்லிக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு மேல கட்டுறாங்கல்ல, அதுக்கு வந்து சுமார் 12 லட்சம் ரூபாய் நம்ம டிஎன்டிஜே உடைய கணக்கிலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் போட்டாங்க, இந்த பத்திரிகை செய்தி காட்டணும்ல, புதுவை தௌஹீத் ஜமாத் சொந்தமான ஆம்புலன்ஸ் தானே எவிடன்ஸ். சரிங்களா, அந்த ஆம்புலன்ஸோட ஐடி கார்டும் புதுவை தௌஹீத் ஜமாத்லயே இருக்குது. அதுக்குள்ள எவிடன்ஸ் ஐடி கார்டு கொடுப்பாங்கல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர் எந்த நேரத்தில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம், அதுவும் புதுவை தௌஹீத் ஜமாத். எந்த இடத்த வந்து இப்ப நம்ம வாடகை வாங்குறாங்க, நம்ம 2,500 ரூபாய் வாடகை கொடுக்குறோம்ல, எந்த இடம், நம்மகிட்டயே காசை வாங்கி நம்மகிட்டயே கட்டி நம்மகிட்டயே வாடகை கொடுக்கும். அதுக்கு யாருடைய பணம், நம்ம ஜமாத்துடைய பணம். முதல்ல ஒரு 12 லட்சம் சொன்னோம் மேல் மாடி கட்டுவதற்கு அப்படிங்கிற பதிவு. அதே மாதிரி பாருங்க, பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டப்படுதா, அதுக்கு வந்து பண உதவி வந்து இப்ப வந்திருக்காரு நம்ம சகோதரர் அலிபா ஏஎம்எஸ் வச்சாங்க. அவங்க தான் பள்ளிவாசலுக்காக நீங்க கட்டி வாடகை விட்ட ஒரு நல்லெண்ணத்துல அந்த வாடகை எங்க போகும், காலத்துக்கு பள்ளிக்கு போகும். அந்த நன்மை எனக்கு கிடைக்குங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஜமாத்திற்காக. இப்ப கூட அவர்கிட்ட கேட்டாரு, சொல்லலாம், அவங்க எங்கள்கிட்டயும் வந்து வாக்குமூலம் கொடுத்தேன், நான் ஜமாத்துக்கு தான் கொடுத்தேன், தனிநபர் ட்ரஸ்ட் நான் எப்படி கொடுப்பேன், நாளைக்கு இந்த ட்ரஸ்டோட மௌத்தா போயிட்டானா யாருக்கு போகும், யாருக்குமே தெரியாது. இப்ப ஜமாத் இருக்குது, ஜமாத்துடைய சொத்துக்கள் வந்து ஜமாத்தை விட்டு யாரு போனாலும் சரி, ஜமாத்தோட சொத்து அப்படிதான் இருக்குது. தலைவர் போனாரு, 2 தலைவர் போனாங்க, 2 பொதுச் செயலாளர் போனாங்க, சொத்தை எடுத்துட்டு போனாங்களா, முடியாது. ஏன்னா ஜமாத் அல்லாஹ்வுத்தாலா அந்த அளவுக்கு கட்டமைப்பு அழகா வச்சிருக்கான். அப்ப வந்து அந்த சகோதரத்தை கேட்கிறாரு, நான் ஜமாத்துக்கு தான் கொடுத்தேன், 1,40,000 இப்ப கட்டிட்டு நிக்கிறாங்க, இடையில நிக்கிறதுல அந்த சகோதரர் கொடுத்த காசு. சரிங்களா, சோ இந்த அளவுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். முடிவுக்கு வந்துருவோம். இவன் பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச விளக்கத்தை கொடுத்துட்டோம். என்னன்னா தெளிவுபடுத்திருந்தல, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மையில ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், நன்மையில உதவுங்க, பாவத்தில் உதவி கொள்ளாதீர்கள். இப்ப நாங்க இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துட்டோம். இது முழுக்க அன்றைய கால. அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா சுமார் 2009 நினைக்கிறேன். நம்ம சைஃபுல்லா ராஜா சொன்ன மாநில தலைவர், அவர் என்ன பண்றாரு, அவர் மாநில தலைவராக இருந்தார். அவரும் கடைநல்லூர்ல அவங்க ஊர்ல ஒரு ட்ரஸ்ட் பேர்ல தான் இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இது எனக்கு தான் சொந்தம், ஜமாத்துக்கு சொந்தம் இல்லைன்ட்டாரு. அப்பதான் ஜமாத் என்ன பண்ணுது, முழிக்குது, ஆஹா
நம்ம கொள்கை சகோதரர் அவங்க பேர்ல அந்த ஊர்ல சொத்தை வாங்கி வச்சவன் இப்ப அவங்க எனக்கு சொந்தங்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுது, பைலாவ மாத்துது. இதற்கு பிறகு எந்த சொத்து வைக்கப்பட்டாலும் ட்ரஸ்ட் பேர்ல வாங்கப்படாது, ஜமாத்துடைய பேர்ல வாங்கப்படும். அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுல தான் நம்ம ஜாகிர் சங்கர் கிளை வாங்கினோம்ல, அது யார் பேர்ல, யார் பேரும் கிடையாது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவங்க பேர்ல. ரிஜிஸ்டர் ஒருத்தர் வருவார், அவர் சைன் போடுவார், அப்போ உள்ள நிர்வாகி பேர், அவங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது. அவர் ஜமாத்தை விட்டு போனாலும் சொத்து யாருக்கு சொந்தம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்த பிறகுதான் இனிமே வாங்கப்படுகின்ற சொத்துக்கள் அனைத்துமே தனி நபர்லயே ட்ரஸ்ட்லயும் வாங்கக்கூடாது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல தான் வாங்கப்படும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு நிறைய இடத்துல என்ன பண்ணாங்க, மேலப்படை மஸ்ஜித் ரஹ்மான் இருந்தது, அது ட்ரஸ்ட் பேர் தான். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இது ஜமாத்துக்கு சொந்தம் தான் எழுதி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல இது எங்களுக்கு சொத்துக்கு சம்பந்தம் கிடையாது. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜக்காத்து வாங்க ஒருத்தர் அனுப்பிடுவாரு, அவர் வாங்கிட்டு வந்து ஜக்காத்து பொருள், இது ஜக்காத்து பொருள் எனக்கு வந்ததும்பாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நீ வீட்டுல இருந்தா இது வந்திருக்குமா, இது நீ போன வசூலுக்கு போனா அதனால வந்ததுன்னாங்கல்ல, இதுவும் ஜக்காத்துக்குரிய பொருள். அது மாதிரி ஜமாத்துடைய இதுதான் இதுன்னு சொல்லி பல இடங்கள்ல கொடுத்துட்டாங்க. நம்ம அவங்களுக்காக துவா செய்வோம், அவங்களுக்கான வேலைகளை மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நன்மையில ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்தில் வரமைய மீறலில் நீங்கள் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்ற அடிப்படையில நாம ஹக்க சொல்லிட்டோம். இது விளக்கத்தை ஆதாரத்தோட சொல்லிட்டோம், சரிங்களா? இதற்கு பிறகு இந்த இறை இல்லத்திற்காக தனிநபருடைய பின்னாடி போய் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை நாளைக்கு மறுமையில எங்களுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டாச்சு. மறுமையில அவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதை தெரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் நம்ம ஊர் மக்கள் அனைவரையும் நேரான வழியில் செலுத்துவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இப்ப இதுல சொல்லப்பட்டுச்சு இல்ல, சிஃபாவுடைய விஷயத்தை சொன்னோம், சிஃபாவுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் மெயினா ட்ரஸ்ட் யார் இருக்கிறாங்கல்ல, அந்த ட்ரஸ்ட் சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல வைஸ் சேர்மனா இருந்த சகோதரர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் பொருளாளர் இருந்த 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம். ஏதோ எங்க இஷ்டத்துக்கு பேசுறோம், ஆதாரத்தோட பேசுகிறோம். அவர்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், அவர்கள் கூட இதை என்ன பண்ணுவாங்க, உங்கள் மத்தியிலே சான்று போகிறோம் தயாரா இருக்காங்க சொல்லிட்டாங்க. எங்களால இது தமிழ்நாடு பள்ளிவாசலை பாதுகாக்கத்தான் அன்றைய நேரத்தில் நாங்கள் ட்ரஸ்டை ஆரம்பிச்சோம், பள்ளிவாசலை பாதுகாக்க. இன்னைக்கு அது பள்ளிவாசலே இல்ல, ட்ரஸ்டுக்கு தான் சொன்னா நாங்க விட மாட்டோம், அல்லாஹ் இடத்துல நாங்க பதில் சொல்லியே தீர்வுங்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. நாங்க அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லக்கூடிய கடமை பொறுப்புல இருக்கிறோம். இந்த பள்ளி உருவானது எல்லாமே தௌஹீத் ஜமாத் அந்த மக்களை வைத்துதான். நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, அந்த பள்ளிவாசல் இருக்க தௌஹீத் பள்ளி வெளியூர் மக்கள் அந்த இடத்துக்கு என்ன வந்தாங்க, குடி வந்தாங்களா வரலையா? இன்னைக்கு அந்த மக்களே கேட்கிறாங்க, ஐயோ இது பள்ளியா இல்ல ட்ரஸ்டா நான் வந்திருக்க மாட்டேனே. ஏன்னா மக்கள் இடத்துல தெளிவுபடுத்தல. மக்கள் இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. என்னென்ன கேள்விகள், முதல்ல 15 வருஷத்துக்கு பிறகு எந்த கல்வெட்டு வச்சாங்க? நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு எய்ம் இருக்குல்ல, ஆரம்பிச்சு எந்த நோக்கத்துக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி அவங்க செயல்படுறாங்கல்ல, ஏன் செயல்படல? அன்று செயல்பட முடிஞ்சிருக்குமா? ஏன் செயல்படல? இப்ப ஏன் செயல்படுறாங்க? இது ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்குது. அதே மாதிரி ஏன் ட்ரஸ்ட் நீங்க ஆரம்பிச்சு டிஎன்டி கிட்ட கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு டிஎன்டி அதுல செயல்பட்டுச்சு? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சீங்க, நீங்க செயல்படல, எதற்காக டிஎன்டி கிட்ட கொடுத்தீங்க? அதே மாதிரி இது ட்ரஸ்ட் கட்டடம் தான், இதுக்கு டிஎன்டி சம்பந்தம் இப்ப கல்வெட்டு வச்ச மாதிரி அன்று நீங்க வச்சீங்களா? ஏன் வைக்கல? அதுவும் கேள்வியா இருக்குது. அதே மாதிரி சில மக்கள் கேட்கறாங்க, இன்னைக்கு உங்களுக்கு துணிவு இருந்தனா இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்ங்கிற பேரை பயன்படுத்தி இப்ப நீங்க ஒரு இடத்தை வாங்குங்களேன் மக்கள் மத்தியில கேட்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் உள்ள கேள்விகளா நம்ம இடத்துல வைக்கிறோம். அதே மாதிரி இவ்வளவு நாள் வாடகை கிடையாது, இப்பதான் 2500 ரூபாய் மாதத்துக்கு 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்க என்ன பண்றோம், மக்களிடம் இருந்து வசூலிச்சு என்ன பண்றோம், ஒரு வாடகையா போய் நாம தொழக்கூடிய பள்ளிக்கு கொடுக்குறோம். ஏன் இந்த நேரத்துல மட்டும் வாடகை? அதுக்கு முன்னாடி எங்க வாடகையை பார்த்தோன்னா உங்க புக்ல ஒரு வாடகையோட பில்லும் இல்ல, கணக்கோட புக்ல இருந்திருக்கணும்ல. நாங்க இப்பதான் முதலாக என்ன பண்ணப்படுகிறது, 2500 ரூபாய் வாடகை கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரஸ்ட் இடத்தை வாங்குறாங்கல்ல, எதுக்கு அன்னைக்கு அன்றைய காலகட்ட மாநில தலைவர் இருந்தார், அவர் எதுக்கு 2006 இடத்தை பார்க்கணும்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ட்ரஸ்ட் என்பது நம்ம நியாயப்படி நம்மளுடைய சொத்து. நியாயப்படி எது அன்றைய காலகட்டத்துல பள்ளிவாசலை பாதுகாக்க அவர்கள் பேர்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. ஆனா அது ஊர் மக்கள் சொல்றாங்க, எவ்வளவு பேர் சொல்றாங்க இந்த பேரே இது என்ன புதுசா இருக்குன்னு கேக்குறாங்க. அது தௌஹீத் சொல்றாங்க, நம்ம காதுக்கு வருதா இல்லையா? அப்ப நியாயப்படி நமக்குரிய இடம். அதற்காக அந்த மக்களுக்கு இதாயத்துக்கு துவாசிங்க. அல்லாஹ் யாம கல்லிவல் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவன், உள்ளத்தை பரட்டிட்டா முடிஞ்சு போச்சு. மறுமைதான் எல்லாருக்கும் இலக்கு.
நம்ம சகோதரர்கள் அவங்களுக்காக துவா செய்யுங்க, நேரான வழிக்கு வரது துவா செய்யுங்க. அவர்கள் நம்ம ஜமாத்துக்கு கொடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க என்று கூறி என உரையை நிறைவு செய்கிறேன். வாகுறுதான் அன்புலாம். அதே மாதிரி அடுத்து ஒரு 2 விஷயம் என்னன்னா, உரையில சொல்லும் போது ஒரு சகோதரர் முன்னாடி பள்ளிவாசல் கட்டுமான ஒரு கடைக்காக 1,40,000 கொடுத்தாருனால அவர் கொடுத்த ஒரு 5 வருஷமாவது இது வரைக்கும் அவர் கொடுத்த அந்த 1,40,000 இன்னும் ஜமாத்துரியான பில்லு கூட கொடுக்கல. அது அந்த சகோதரர் பல முறை கேட்டிருக்காரு, இன்னும் அந்த பில்லு கூட அவருக்கு கொடுக்கல. அவர் இப்போ அங்கே பதிவு வச்சு அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கட்டுமானம் பண்ணினாங்கல்ல, அது என்னென்ன பண்ணியன்னா 2007 இருக்கிற அக்கௌண்ட்ஸ் நோட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செவர் மட்டும் எடுப்பின ஒரு நிலையிலிருந்து தான் நமக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் நோட் கிடச்சிருக்குது. அதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய சீலிங் போட்டது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ளே வெளியே பூசினது, மரம், அலுமினியம் டோரு, வெளியே இப்போ நம்ம ஒழுங்கு செய்யக்கூடிய ஷீட் இருக்குதுல்ல, இந்த ஷீட்டு, லேடிஸ்க்காக போடப்பட்ட பாத்ரூமு, வெளியே இருக்கக்கூடிய மதில் சுவர்கள், அப்புறம் மேலே போட்ட டைல்ஸு, 2 முறைக்கு மேலே அடிக்கப்பட்ட பெயிண்ட் என்று சொல்லி இவ்வளவு விஷயங்களும் நம்முடைய ஜமாத்துடைய வரவுல பில் புக் மூலமாக வந்து செலவிடப்பட்ட தொகைகள். அது எல்லாத்தையும் நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்பட்ட தகவல்கள் பெரும்பாலும் ட்ரஸ்ட்டை மையப்படுத்தி சொன்னதால நாங்கள் ஏதோ 3வது நபராக ஆகிடும். ஏன்னா இப்போ ட்ரஸ்ட்டு வேறு ஜமாத்து வேறு அவங்க சொல்கிறதால இப்போ நாங்கள் வந்து ஜமாத்து சொல்கிறோம். அப்போ அவங்க சொல்லலையே, நீங்கள் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசுகிறீங்களே, உங்கள் பேச்சு எப்படி நம்புறது, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி சந்தேகம் மக்களுக்கு வரும். அதனால் இந்த ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது ட்ரஸ்டுடைய ட்ரெஷரர் பொருளாளராக இருந்த ஒரு ட்ரஸ்டியும், அந்த ட்ரஸ்டில் இப்போது வரை வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய இந்த 2 ட்ரஸ்டியும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க உங்கள் மத்தியில் ஒரு 2 நிமிஷம் இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவாங்க. முதலாவதாக ட்ரஸ்டுடைய வைஸ் சேர்மன் நஜும்தீன் பாய் அவர்கள். என் பேர் நஜுமுதீன். நான் தான் இந்த பகுதி இருக்கிற இஸ்லாமிய ட்ரஸ்டுடைய வைஸ் சேர்மன். இன்னி வரலாம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் சில காலம் நான் அதில் ஆக்டிவாக இல்லை. ஆனால் 15 வருஷமாக அங்கேயும் அதுவும் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டும் நடக்கலை. பேர் தான் இஸ்லாமிய ட்ரஸ்ட்னு வச்சுமே தவிர நடக்கலை. அந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் பள்ளிவாசலை கட்டலை, பள்ளிவாசலுக்காக தான் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டை நாங்கள் உருவாக்கினோம். அதில் தான் எனக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. சூரியனுடைய சகோதரர் இவர் உங்களுக்கு பொருளாளராக இருந்தவர், அவர் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். புத்தகம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அண்ணன் என்ன சொன்னாங்களோ அதே தான். அதாவது என்னன்னாக்கா ட்ரஸ்ட்டுக்காக பள்ளிவாசலுக்காக தான் ட்ரஸ்ட்டே உருவாக்கப்பட்டது. டிஎன்டியோட சொத்து தான் முழுக்க சொத்து. உமர் பாய் கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுத்தாங்க. அது முற்றிலும் உண்மைன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். உறுப்பினர் இருக்காங்க, பேசணும்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கும் போது இடத்தை வாங்கிட்ட பிற்பாடு அந்த இடம் எழுதுறதுக்கு என்னுடைய பேர்ல வாஹிது மாலிமார், என்னுடைய மகன் ஹமீது மாலிமார், என்னுடைய தம்பி ரசூல் மாலிமார், நீங்க 3 பேரும் பிளஸ் சின்ன நாம 4 பேர்ல தான் இந்த இடத்தை நான் ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படிங்கிறாரு. நான் ரியாத்ல இருக்கேன் என்று சொல்றாரு. அப்ப நாம அவங்க சொல்றோம் எங்க பேரை போடக்கூடாது, என் மகன் பேரை என் பேரை வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சின்ன சரி உங்க தம்பி பேரை பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ங்கிறத முடிவு பண்ணி செய்யறாங்க. லெட்டர் போக்குவரத்து எல்லாமே மோஸ்ட்லி என்னோட த்ரோல, அதாவது நான் தான் அந்த கம்யூனிகேஷன்ல இருந்தேன். நாம செஞ்சோம். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சிப்பா சார்பாக நான் பேசுகிறேன். இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்ன்றது இப்போ தான் எனக்கு தெரியும். அது தௌஹீத் ஜமாத்துக்கு தான் வசூல் செய்யப்படுது. இது அல்லாஹ்வின் மீது ஆணை. அஸ்ஸலாமு அலைக்கும்.